விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கிறார். இந்த வாட்ஸ்அப் காலில் விஜய் பேசினதை ஒட்டி பார்த்தீங்கன்னா, அதாவது கரூர் துயரத்தில் இறந்து போன 41 பேருடைய குடும்பத்தினரும், அப்புறம் அடிப்பட்டவங்க இன்ஜூர்ட் ஆகி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வெளியே வந்தவங்க, இவங்க எல்லார்ட்டையும் சேர்த்து வந்து ஒரு 33 குடும்பங்கள்கிட்ட மொத்தமாக வந்து பேசியிருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த 33 குடும்பங்கள் கிட்ட அவர் பேசினாருன்றதை யார் சொல்றா அப்படின்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் அதிகாரி, இவங்களுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். அவர் வந்து பேசுறாரு. கரூர்ல வந்து ஒரு தனியார் விடுதியில தங்கியிருந்து அங்கிருந்து வந்து கரூர்ல இருக்கக்கூடிய வேலைகளெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு அங்கே நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் சென்னையில் வந்துட்டு மனு கொடுக்குறோம் இன்னைக்கு நேரில். அந்த மனுவை வச்சுக்கிட்டு அவங்க போலீஸ் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து ஒரு ஆலோசனை கமிட்டியை அமைச்சு, இந்த மாதிரி வந்து கரூருக்கு மறுபடியும் இந்த தடவை விஜய் போகும்போது எந்த ஒரு துயர சம்பவம் நடந்துடாமல் இருக்கிறதுக்கும், எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும், சேஃப்கார்ட் மெஷர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு விஜய் அவர்கள் வந்து எல்லா குடும்பத்தையும் சந்திக்க இருக்கிறாரு. அவங்க மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த கமிட்டி மீட்டிங்கை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி எல்லா மெஷர்ஸோட கரெக்டாக போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நடவடிக்கைகள் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது ஒரு சைடு வந்து அவர் வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து இது மட்டும் இல்லாமல் கரூரில் போய் நேரில் மக்களை சந்தித்தது, அங்கேருந்து அவங்களுடைய நிர்வாகிகளை வச்சு வாட்ஸ்அப் மூலமாக விஜய் அவர்களுடைய ஃபோனில் வந்து எல்லார்ட்டையும் பேச வச்சதுங்கிறத தாண்டி என்டிடிவி போன்ற ஆங்கில நியூஸ் சேனல்கள் எதெல்லாம் இருக்குதோ அதுலலாம் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இவர் தான் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம்.